இந்த சருக்கம் திருநின்ற சருக்கத்தில் 5வது சருக்கம். 5வது சருக்கத்தில் 5வது நாயனாராக நமக்கு இங்கு நாம் படிக்கக்கூடிய அடுத்த புராணம் எம்பிரான் அப்பூதியடிகள் நாயனார் புராணம். இவருடைய வரலாறும் பண்பும் கூறுகின்ற பகுதி. எம்பிரான் நம்பி ஆரூருடைய திருவாக்கு ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன். இந்த ஒரு நம்பி அப்படின்னா ஒப்பற்ற உயர்ந்த அப்படிங்கிற சொல்லத்தான் ஒருவன் என்னும் ஒருவன் காண். பெருமான் ஒப்பற்றவன். ஒருங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு. அந்த ஒரு அதான் சொல்கிறார் ஒப்பற்ற நம்பி. அந்த நம்பியாகிய ஏன் ஒப்பற்ற நம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா பலவாறு இவருடைய புகழ சொன்னாலும் இவர் ஒரு அந்தணர். இவருக்கு குருநாதராக யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னு கேட்டிங்கன்னா எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானாகிய சைவ வேளாளர் மரபில் தோன்றியவன். இதெல்லாம் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை, ஏன்னா அந்த நிலையில் நிற்கிறவங்களாம் கீழே இறங்கி அதுக்கு கீழே இருக்கிறவங்கள தன்னோடு ஏற்று கொண்டு பயணிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்றைய நாட்கள்லேயும் அப்படிலாம் சிலர்லாம் அந்த அன்போடும் பண்போடும் பழகுகின்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. எனவே ஒரு நம்பி ஒப்பற்ற ஆடவரில் சிறந்தவராக விளங்கக்கூடிய அப்பூதியார் என்ற திருநாமத்தை உடைய அடிகளுடைய அடியார்க்கும் அடியேன். அவருடைய அடியார் யாரோ அவருக்கு நான் அடிமையாவேன் என்று நம்பி ஆரூரர் வாக்கு. இனி 11ஆம் நூற்றாண்டில் திருத்தொண்டர் திரு அந்தாதியில் வகை நூலாக இருக்கக்கூடிய 11ஆம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த அடியாருக்குரிய திருத்தொண்டர் திரு அந்தாதி. அதில் ஒரு பாடல் அவருடைய வரலாற்றை பற்றி. தனமாவது திருநாவுக்கரசரின் சரணம் என்னா மணமார் புனல் பந்தர் வாழ்த்தி வைத்து ஆங்கவன் வண்தமிழ்க்கு இனமா தனது பெயர் இடப்பெற்றவன் எங்கள் பிரான் அணமார் வயல் திங்கள் ஊரினில் வேதியன் அப்பூதியே. முதல் வரியில் செல்வமாவது எதுன்னு கேட்டிங்கன்னா திருநாவுக்கரசருடைய திருநாமம் தான். அப்படியே நம்பியாண்டார் நம்பிகள் அவருக்கு ஒரு ஏகதேச மாலை பாடியிருக்கிறார். நம்பியாண்டார் நம்பிகள் திருநாவுக்கரசருக்கு ஒரு ஏகதேச மாலை பிள்ளையாருக்கு பாடியிருக்கிறார். ஆளுடைய பிள்ளையாருக்கும் ஆளுடைய நம்பிகளாகிய நம்பியாருக்கும் தனித்தனியாக அந்தாதி நிறைய பாடியிருக்கார். களம்பகம் பாடியிருக்காரு, அந்த அந்தாதி பாடியிருக்கிறார். அதில் திருநாவுக்கரசு பெருமானுக்கு மட்டும் ஒரே ஒரு செய்யுள் பகுதி பாடியிருக்கிறார். 9 செய்யுள் பகுதி பக்கமாக. அதில் திரு ஏகதேச மாலை, அவருக்கு திருநாவுக்கரசருடைய ஏகதேச மாலை, அந்த பகுதியை போய் வீட்டில் படித்து பாருங்கள். திருநாவுக்கரசருடைய திருநாமம் என்பது செல்வமாவது. அவருடைய பேரை சொன்னால் என்ன கிடைக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பதிகம் 7 பகரும் மாகவி யோகி பரசு நாவரசரான அதிகை மாநகர் மேவி அமன்மூட செய்யும் பாதைகள் தீரும் அனகன் வார்களல் சூடின். இது வரைக்கும் திருநாவுக்கரசருடைய பெருமை. அவருடைய திருவடிகளை திரு தலைமையில் சூட்டி கொண்டால் திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளை நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக கொண்டால், திருவடி தலை சூடிக்கிறதா எங்கே கிடைக்குதா அப்படின்னு நினச்சக்கூடாது. அவர் எங்கே இருக்கிற எப்படி கிடைக்குன்னு கேட்டால் அவர் நமக்கு வாழ்க்கை முறை எப்படி வாழ்ந்து காமிச்சாரோ அந்த வாழ்க்கை முறையை நம்ம வாழ்க்கையில் தலைமையாக கொண்டால் என்ன, அவருடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையும் வாழ்கிறதுக்கு எப்படின்னு தெரியாது. அவர் உழவாரத்தை சிறப்பாக எடுத்துக்கிட்டாரா, சரிங்களா, ஒரு பணி, அந்த உழவாரத்தை நான் வாழ்நாளில் தலைமையில் கொள்வேன். இது அவருடைய திருவடிகள் நம் தலைமையில் கொள்வதற்கு பொருள். அவரை போல நான் பணிவில் உயர்ந்திருப்பேன். யாரை கண்டாலும் எந்த சூழலில் கண்டாலும் என்ன பண்ணுவேன், பணிந்து கொண்டே இருப்பேன். காலையில் தானே பார்த்தேன் வணக்கம் சொல்லி வணங்கினேன், இப்போ மறுபடியும் வணங்கணுமா, இப்போ தாங்க வகுப்புக்குள்ளே வரக்கு முன்னாடி பார்த்து வணங்கினேன், மறுபடியும் வணங்கணுமா, அடியார்களை காணும் போதெல்லாம் வணங்குங்க அப்படின்னு ஒரு பக்தி. அப்படி அவருடைய எடுத்துக்கிட்டது. அவர் பதிகம் போற்றி எதெல்லாம் அவர் திருத்தொண்டு செய்தாரோ அந்த திருத்தொண்டை நாம் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு திருத்தொண்டின்படி நம்ம வாழ்க்கையில் உயர் லட்சியமாக எடுத்துக்கொண்டால் அதை திருவடியை தலைமையில் சூட்டிக்கொள்வது. திருவடியை தலைமையில் சூட்டிக்கொள்வதுன்னா அதுதான் அவருடைய அறிவு இச்சை செயல்படி நாம் நடக்கணும். இறைவனுடைய அறிவு இச்சை செயல்படி நாம் நடந்தோம்னா இறைவன் திருவடியில் நம்ம சரணம் அடைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இறைவன் அறிவு இச்சை செயல்படி நடந்தோம்னா இறைவனுடைய திருவடியில் சரணம். அவருடைய அறிவு இச்சை செயல்படி நான் எப்படி நடக்க முடியும்? அவர் ஒன்றும் நாளுக்கு நாள் புத்தியை மாற்றிக்கிறவர் இல்லை நம்மளை போல. ஒரே புத்தி தான், ஒரே அறிவு தான், ஒரே இச்சை தான், ஒரே செயல் தான். என்ன ஒரே அறிவு?
நம்மை உயர்த்த வேண்டும் என்ற அறிவு. என்ன விருப்பம்? நம்மை அவருடைய திருவடி கீழ் ஆக்கி வைத்துக்கொள். அதற்கான செயலை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பார். நமக்கு நிறைய மாறி மாறி செயலை, இது எல்லாமே எது எங்கே போகுதுங்க? நிறைய வாய்க்கால் போய் எல்லாம் போய் சேர்ந்து அங்கிங்கும் போனாலும் கடைசியாக போய் கடக்க வேண்டிய இடம் இறைவன் திருவடியாகிய கடல் தான். நாம் ஓடுகிற நீர் பல ஊருக்குள்ளே போயிட்டு போகலாம், சரிங்களா? ஊருக்குள்ளேயும் போகலாம், வேறு எங்கேயாவது கூட போகலாம் அந்த தண்ணி, சரிங்களா? கழிவு பகுதியில் கூட போகலாம். ஆனால் கடைசியில் போக வேண்டிய இடம் கடலில் தான் சென்று கலக்கணும். எனவே திருநாவுக்கரசருடைய திருநாமத்தை பதிகம் 7,700 பகரும். எத்தனை பதிகம்? 7,700, 4,900 பதிகம். 4,900 பாட்டல்ல, 4,900 பதிகம், 49,000 பாடல். 49,000, 3,200 பாடல் தான் கிடச்சிருக்குது. 49,000 பாடல் 20 ஆண்டுகளில் பாடியவர். அப்படி பதிகம் 7,700 பகரும் மாக்கவி யோகி பரசு நாவரசான பரமகாரண ஈசன் அதிகை மாநகர் மேவி அமன்மூடர் செய்யும் வாதை தீரும் அனகன். சமணர்கள் செய்த வாதனைகளையெல்லாம் வென்ற அரசராகிய நம்மளுடைய நாயகருடைய திருவடி வார்கடல் சூடின் நிதியராகுவர். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிட்டேன். நிதியராகுவர், சீர்மை உடையராகுவர், வாய்மை நெறியராகுவர், சால மதியராகுவர், வானம் உடையராகுவர். அடிக்கிட்டே போகிறார். பாரில் மனிதரானவர் தாமே. யாராருக்கெல்லாம் எது எது மேலே விருப்பமோ திருநாவுக்கரசு 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 என்று அவருடைய வாழ்க்கை முறையை நம்ம என்ன பண்ணணும்? உள்ளத்தில் நிறுத்தணும். ஒவ்வொரு குரு பூசையிலையும் அப்படி நினைக்கணும். குரு பூசை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன கேட்டாரா? 4 பேரும் வாங்க, எனக்கு அபிஷேகம் பண்ணுங்கள், அலங்காரம் பண்ணுங்கள், இப்படிலாம் நீ பார்த்துங்கன்னு பண்ணும்போது என்ன நம்மளுக்கு நினைப்பு வரணும்னு கேட்டால், அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் எப்படி நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறோம். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையை நமக்கு காட்டிட்டு போயிருக்கிறாங்க. 4 பேர் 4 வாழ்க்கையெல்லாம் காட்டலை. இறைவனுக்கு ஆற்றுகின்ற தொண்டுகளை எப்படியெல்லாம் செய்யலாம், நமக்கு எந்த பாணி பிடிச்சதோ அந்த பாணியை பிடிச்சிட்டு என்ன பண்ணலாம்? பயணிக்கலாம். பெருமை ஏதாவது ஒருவருடைய மூச்சா அவருடைய நெறி என்ன பண்ணோம்? கடைபிடிச்சிக்கிட்டு போன ஆண்டு குரு பூசை கொண்டாடினீங்களா? இந்த குரு பூசைக்குள்ள அவருடைய திருப்பதிகத்தில் ஒரு 10 பாட்டு எச்சாப்படுத்தியிருந்தீங்களா? வெற்றி. போன ஆண்டு இருந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்தால் என்ன ஆகும்? திருவாசகம் படிக்கிறோம், புரியுங்களா? மாணிக்கவாசருடைய குரு பூசையை கலந்துக்கிறோம், கொண்டாடுறோம். மாதந்தோறும் திருவாசகம் படித்தோம். 658 போன வருஷம் சிவபுராணம் தெரியும், இந்த வருஷம் சிவபுராணம் மட்டுமே தெரியும்னா என்ன ஆகுறது? சிவபுராணத்தை தாண்டி எதுவுமே தெரிஞ்சுக்கலையா? அப்போ நம்மளுடைய முயற்சி என்ன? ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். நாம் வழிபாட்டில் நிற்கிறோம், நெறியில் நிற்கிறோம், அவ்வளவுதான். குருபூசை கொண்டாடி அவரை போற்ற வேண்டிய அவசியம் வேணாம். ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்க நமக்கு கொடுத்துட்டு போட வாக்குகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ரசித்து அந்த அனுபவத்துக்கான வாய்ப்பு அதை அவங்க அனுபவித்து கொடுத்து பாடி கொடுத்தாங்க. நம்ம பாடணும்னா அனுபவத்துக்கு போகலாம். அங்கே அனுபவித்து பாடி கொடுத்தாங்க, நம்ம பாடனா அனுபவத்துக்கு போகலாம். அவங்க சாப்பிட்டு ருசியை பார்த்து அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு என்ன பண்ணிட்டாங்க? போட்டு வச்சுட்டாங்க. பழச்சாரை ஏதோ ஒரு பொருளை அவங்க இப்படி எப்படிலாம் செஞ்சு சாப்பிட்டா இது ருசியாக இருக்குன்னு கஷ்டப்பட்டு செஞ்சு ருசித்து பார்த்தாங்க. இதை நாம்பெல்லாம் சாப்பிடணுன்ட்டு தயாராக போட்டு வச்சுருக்கிறாங்க. மெனு கொடுத்துட்டு போயிட்டாங்க, சரிங்களா? என்னென்னலாம் எப்படிலாம் பண்ணணும்னு மெனு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது? எடுத்து சுவைக்கணும், எடுத்து சமைச்சு சாப்பிட என்ன பண்ணுறோம்? பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லா பொருளும் அலமாரிலே இருக்குது, ஃப்ரிட்ஜிலே இருக்குது, காய்கறியாக ஃப்ரிட்ஜில் இருக்குது, மாவு ஃப்ரிட்ஜில் இருக்குது, எல்லாம் அப்படியே தெரியுது. பார்த்தா நல்லா இருக்குங்கய்யா, நல்லா இருக்குங்கய்யா, ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா, உணவு நல்லா இருக்குங்கய்யா அப்படின்னு பார்த்தே ரசிச்சுட்டு இருக்கிற மாதிரி பார்த்தா ஃபஸ்ட்டு வயிறு நம்புமா? சுவைக்க முடியாது. திருவள்ளுவர் அப்போது இங்கே சொல்கிறார், தனமாவது, தனம்னா செல்வம் தானே இல்லைங்களா? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால். நாம் அன்பராக ஆனால் இதெல்லாம்
இங்கே திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகள் எப்போ தனமாகும்னு கேட்டிங்கன்னா அவருடைய திருவடியை பற்றி அன்போடு உருகி நின்றார். ஏன்னா அந்த புராணத்துக்குள்ள தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய அன்பை படம் பிடிச்சு காட்ட காட்ட அப்படியே உருகுகிறது. ஏன்னு கேட்டால் அப்பூதியடிகள் திருநாவுக்கரசு மேல் பக்தி வைத்திருந்தார்னு சொல்ல வர்றாரு. ஆனால் சொல்ல வந்த நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அடியேன் எப்படி திருநாவுக்கரசு மேல் பக்தி வச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாங்கிறத அவரும் ஒவ்வொரு பாட்டிலையும் காட்டிட்டு வர்றார். நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வரணும் என்ன நடக்க போகுதுன்ட்டு இல்லைங்களா. அப்போது தனமாவது திருநாவுக்கரசின் சரணம் என்று என்னதுங்க என்று மணமார் புனல் பந்தர் வாழ்த்தி வைத்து மனம் நிறைந்த மனம்ங்கிறது இங்கே என்னதுங்க 3 சுழி நகரம்னு நினச்சிக்கூடாது. மனம் நிறைந்த நெஞ்சு நிறைந்த மனம் வாசம் நிறைந்தன்னு படிச்சிடக்கூடாது நினச்சிடக்கூடாது. நெஞ்சு நிறைந்த புனல் என்னது நெஞ்சில் ஆசை நிறைத்து புனல் பந்தல் அப்படின்னு என்னதுங்க தண்ணீர் பந்தல். தண்ணீர் பந்தல் முதலாகியவற்றை வாழ்த்தி வை சுருக்கமாக வச்சிருக்கிறார். மனம் நிறைந்து அவர் தண்ணீர் பந்தலை விருப்பமோடு வச்சார். எப்படி வச்சார்? வாழ்த்தி வைத்தார். என்னத்தை வாழ்த்தி வைத்தார்னா மனம் நிறைந்து எல்லோருக்கும் பயன்படட்டும். எப்படி? எங்கள் திருநாவுக்கரசருடைய தொண்டை போல இது எல்லோருக்கும் பயன்படட்டும். எது? தண்ணீர் பந்தல், கல்விச்சாலை, கூடம், கேணி எல்லாம் எப்படி பயன்படட்டும்? எல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் பயன்படட்டும் சொல்லி எதை வாழ்த்தி வைத்தார்? எம்பிரான் திருநாவுக்கரசருடைய திருநாமத்தை வாழ்த்தி எல்லாவற்றிற்கும் வைத்து திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் கல்விச்சாலை, இப்படி வரிசையாக எல்லாவற்றுக்கும் அவருடைய திருநாமத்தை சூட்டி ஆங்கவன் வன் தமிழ்க்கே எனமா தனது பெயரிடப் பெற்றவன் எங்கள் பிரான். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? இப்படி செய்து அவர் மேல் அன்பு செலுத்தியதுனால நம்முடைய எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானுடைய திருப்பதிகத்தில் பெயர் இடம்பெறுவதற்கான நன்மையை பெற்றவர். இவருடைய பெயரை ஒரு திருப்பதிகம் திருப்பலனம் சொல்கின்ற திருப்பதிகத்தில் பாடி வைத்திருக்கிறார். அப்பூதின்னு பாடி வச்சிருக்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். அப்போ இவங்க எப்படி அன்பு செலுத்தி இருந்தால் அவர் சாமியை அந்த சாமியை வழிபாடு செய்கிற திருப்பதிகத்தில் யாரோடைய பேரை வச்சிருக்கிறாரு? ஒரு அடியவர் பேரை பாடுறாரு. நீங்கள் சிந்திச்சு பாருங்க, சிவபெருமானையே புகழ்ந்து பாடக்கூடிய ஒருவர் ஒரு தொண்டருடைய பெயரை திருப்பதிகத்தில் வைக்கிறாருன்னா அவர் தொண்டருக்கும் சிவபெருமானுக்கு என்ன நட்பு, அவர் உறவு வச்சிருப்பார்னு யோசிச்சு பாருங்க, சிந்தித்து. அப்போது அப்படி திருப்பலனம் திருப்பதிகத்தில் பெயரிடப்படுவதற்காக பெற்றவர் எங்கள் பிரானாகிய அப்பூதியடிகள். அவர் அனமார் வயல், அன்னம் நிறைந்திருக்கக்கூடிய வயல், திங்கள் ஊரினில் வேதியர் குலத்தில் தோன்றிய அப்பூதியே. இனி எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்குங்க. விரிநூல் 45 திருப்பாடல்களை உடையது. திருச்சிற்றம்பலம். தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாருக்கு அன்பர் ஈண்டிய புகழின் பாலார் எல்லையில் தவத்தின் மிக்கார் ஆண்ட சீர் அரசின் பாதம் அடைந்து அவர் அறியா முன்னே காண்பது காதல் கூற கலந்த அன்பினராய் உள்ளார். முதல் எடுத்தோடனே பதிகத்தை தொடங்கும் போதே எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணுவார் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இப்போ எப்படி ஆரம்பிப்பாருங்க? வழக்கமாக நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, அந்த நகரத்தில் வாழக்கூடிய பெரியவர்களுடைய சிறப்பு, அதற்கு பிறகு அந்த திருத்தொண்டை செய்யக்கூடிய நாயனாருடைய சிறப்பைத்தான் சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லலை. எடுத்த உடனே எம்பிரான் திருநாவுக்கரசருடைய பெருமையை முதல்ல வச்சுட்டார். அவருடைய திருநாமத்தை முதல்ல சொல்லிட்டாவே எல்லாமே சிறப்புன்ட்டார். அது ஒரு அருமையான ஒரு அந்த காட்சிப்படுத்துகின்ற தன்மை பாருங்க. தாண்டவம் புரியவல்ல தம்பிரானாருக்கு அன்பர், கூத்து நிகழ்த்துகின்ற இறைவருக்கு அன்புடைய தொண்டர், ஈண்டிய புகழின் மிக்பாலார், இவருடைய புகழ்லாம் இவரை அணுகுச்சான். ஈண்டிய புகழ் என்னதுங்க? இவரை புகழ் சேர்ந்தது. ஏன்னா புகழை தேடி போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதற்கான விளம்பரம் செய்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் ஒழுங்காக உலக வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை, சரியான மனித வாழ்க்கை, சமூக வாழ்க்கையை வாழுமானா, சமூக வாழ்க்கை ஒழுங்காக வாழ்ந்தாவே இது என்ன ஆகலாம்? புகழ் தன்னை போல வரும். அதுக்கு தான் வள்ளுவர் அப்படி 24 அதிகாரத்தை வரிசையாக வச்சார். எப்படி மனித வாழ்வை திறம்பட வாழ வேண்டும், நெறிப்படி வாழும். நெறிப்படி வாழ்கிறதுனா வரிசையாக வச்சார். இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும்,
உனக்கு அமைந்திருக்கக்கூடிய துணை நலம் எப்படி இருக்கணும், உனக்கு வந்து செல்கின்ற புதல்வர்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் 3 பேரும் சேர்ந்து அன்பை பெருக்குவது எப்படி பெருக்கணும், அந்த அன்பை பெருக்குவதற்கான வழிமுறைகள் என்ன, அந்த அன்பை பெருக்குகின்ற காலத்து வருகின்ற தடைகள் என்ன, என்னென்னலாம் தடைகள் வரும், அதில் நீ பெறலாம் இருக்கிறதுக்கான ஒழுக்கங்கள் என்ன, மன ஒழுக்கம் என்ன, செயல் ஒழுக்கம் என்ன, வாக்கு ஒழுக்கம் என்ன, இப்படி ஒழுகுனா உனக்கு புகழ் வந்து சேரும். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, புதல்வர்களை பெறுதல், அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், நன்றியறிதல், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, அப்படியே வரிசையாக அடிக்கிட்டு வர்றார் 23வது அதிகாரம் வரைக்கும். 23வது அதிகாரம் வரைக்கும் செய்த செயலை சரியாக உலகத்தில் வாழ்ந்தினா உனக்கு என்ன வந்து சேரும்? புகழ். புகழ். உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. உரைப்பவை எல்லாம்னா எந்தெந்த நூல்கள் உயர்ந்த நூல்களை படிக்கிறீங்கன்னா நூல்களில் யாரை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள் என்று கேட்டிங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை வாழாமல் உங்களுடைய வாழ்க்கை பிறருக்காக இருக்குமானால் உங்கள் புகழ் பேசப்படும். தனிப்பட்ட மனித வாழ்க்கை வாழ்கிற வரைக்கும் ஒரு தெருவிலையே எடுத்து நினச்சிக்கிட்டுங்க. நீங்கள் 4 பேருக்கு நன்மை உடையவர்களாக எதை செஞ்சாலும் ஒரு நன்மை உடையவர்களாக செஞ்சீங்கன்னா யார்கிட்டையும் போட்டி பொறாமல் இல்லாமல் அந்த காலத்துலலாம் அந்த வழக்கம்லாம் அந்த காலத்துலன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ என்ன சமைக்கிறாங்கன்னு பக்கத்து வீட்டுக்கு தெரியவே தெரியாது. சரிங்களா? 3 வீட்டுக்கு கொண்டு போய் சுற்றி இருக்க 3 வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க நம்ம பெற்றோர்கள். புரியல? சமைச்சா தாங்களே சாப்பிட மாட்டாங்க. பாத்திரத்தில் போட்டு அந்த வீட்டுக்கு போய் கொடுப்பாங்க பெரியவங்க. புரியுங்களா? நம்ம வீட்டில் நம்ம அம்மா செஞ்சுருக்கிறாங்க. நம்ம காலத்தில் யோசிச்சு பாருங்க. நம்ம படியை தாண்டி போய் கொடுத்தோன்னா நம்பி வாங்கி சாப்பிட்றக்கு ஆள் இருக்கா? ஏன் எண்ணத்தை கலந்து கொடுப்பாங்க. அப்படித்தான உலகம் இருக்குது இன்னைக்கு. இல்லை, இதெல்லாம் உயர்ந்த வாழ்க்கை. அவங்க அப்படிப்பட்ட ஒரு நெறிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அன்பை பெருக்கினார்கள், ஆருயிரை இன்பமாக்கினார்கள். இப்போ அப்படி உறவினர் நண்பர்கள் அப்படின்னு சுற்றும் அந்த தெருவில் என்ன ஆகுது? அவங்களா இந்த மனித வாழ்க்கைக்குரிய ஒழுக்கத்தில் வாழ்கிறாங்க அப்படி இந்த பேர் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு நிமிஷம் 4 பேருக்கு தெரியுமா நாம் சுற்றி இருக்கிறது யாருக்காவது? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் நல்லாவா இருக்கும்? இப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த ஊரில் இருக்கிறாங்க, ஊரில் வேணாம் இந்த தெருவில் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா என்ன ஆகிறது? நம்மளை இதெல்லாம் நம்ம சிவ வாழ்க்கைக்கு முன்னாடி அற வாழ்க்கையிலேயே நம்ம இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. அற வாழ்க்கையிலேயே ஃபுல்ஃபில். ஆனால் நம்மளை ஏதோ தகுதி பற்றி சாமி என்ன பண்ணியிருக்கிறாரு? நெற்றியில் நீர் அணிந்து இறைவன் தொண்டர்களோட கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறார் எனக்கு தெரியும். அதனால் அற வாழ்க்கையில் பிறழாமல் நாம் தப்பிச்சுக்கிட்டோம். இல்லைன்னா சரிங்களா, நான் எனது எனக்கானது, நான் யார் தெரியுமா, நீ யார் அப்படியே பேசியே நம்மளுடைய இந்த பிறப்பும் இப்படியே ஒழிஞ்சிருக்கும். எனவே நம்மளுடைய அவரை ஈண்டிய புகழின் மிக்க, அவரை தேடி புகழ் நெருங்கி வந்தது. ஈண்டிய புகழின் பாலார் எல்லையின் தவத்தின் மிக்க, அவர் முர்ச்சை தவம் என்று சொல்லக்கூடிய தவத்தை பெற்றிருந்தார். ஆண்ட சீர் அரசின் பாதம் அடைந்து, நான் அவர் பேரை சொல்லலை, யாருடைய பெயரை? எம்பிரான் அப்பூதியடிகளுடைய பேரை தெய்வ சேக்கிழார் பெருமான் பதிவு பண்ணலைங்க. எதை பதிவு பண்ணுகிறார்? ஆண்ட சீர் அரசின் பாதம் அடைந்து, இறைவரால் ஆட்கொள்ளப்பட்ட எம்பிரான் திருநாவுக்கரசருடைய திருப்பாதத்தை அடைந்துன்னு என்னதுங்க? சார்பாக அதையே தன்னுடைய வாழ்நாளினுடைய சரணமாக, இடமாக, புகழிடமாக அடைந்து அவர் அறியாமுன்னே முன்ன பார்த்ததில்லை எம்பிரான் திருநாவுக்கரசரை. அவர் அறியாமுன்னே காண்தகு காதல் கூற, பார்த்தா எப்படி அன்பு இருக்குமோ அப்படிப்பட்ட அன்பு திருநாவுக்கரசர் மேலே வச்சுட்டார். இதுவரையும் பார்க்கல. சரிங்களா? இப்போ இவர் பார்க்கக்கூடிய காலத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட வயது 60. சரிங்களா? இவர் எப்போ சந்திக்கிறார் அப்பூதியடிகளை? அவருடைய தலையாத்திரையில் எம்பிரான் பிள்ளையார் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் 2வது முறை சந்தித்ததுக்கு பிறகு தான் திங்களோடு சந்திக்கிறார். 10 வருஷம் போயிருக்கும். குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் கழிந்திருக்கு கண்டிப்பாக. இந்த பதிகத்துக்கு அவர் திருப்பதிகம் பாடன 1 குலாம் பதிகம் இருக்கிற இடத்த எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 ஆண்டுகள் கண்டிப்பாக ஒரு கணக்கீடில் போயிருக்கும்.
10 வருடமாக ஒருவரை பார்க்காமல் அவர் மீது அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட விதமும் இவருடைய தொண்டினுடைய உரைப்பையும் கண்டு அவருக்கு அன்பு செலுத்தி கொண்டு அவர் மீது காதல் கூற, காண்தகு காதல், அவர் அறியாமுன்னே அவரை பார்க்காததுக்கு முன்னாடியே பார்த்தால் எப்படி அன்பு இருக்குமோ அப்படிப்பட்ட அன்பு கூற கலந்த அன்பினராய் உள்ளார். உள்ளடங்காது பிறர் காணும்படி வெளிப்பட்டு. இந்த காண்தகு காதலுங்கிறதுக்கு இன்னொரு வகை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் திருநாவுக்கரசு பெருமான் மேலே பக்தி வச்சிருக்கிறாருன்னு அவருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வாழலை. பார்க்குறவங்கெல்லாம் இவருக்கு திருநாவுக்கரசுங்கிற மேலே பயங்கர காதல். அப்போ என்ன பண்ணியிருப்பார்னு யோசிச்சு பாருங்க. அவர் என்ன செஞ்சுருக்கணும்? எதையாவது சொன்னோம்னா நாம் என்ன சொல்லுவோம்? சிவசிவா அரகரா சிவாய நம்ம எதையாவது சொல்லும்ல. அவர் சொன்ன போது உட்காந்தா என்ன உட்காந்துருப்பார்? திருநாவுக்கரசு. எழுந்தா திருநாவுக்கரசு. யார்கிட்ட வாங்க திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு. கிளம்புறேன்னு சொன்னால் திருநாவுக்கரசு. என்னங்க சிவசிவா கண்டிப்பாக அது அதான் செவி வலிச்சு. நம்மளுடைய திருநாவுக்கரசு பெருமான் தில்லையில் வழிபாடு செய்யும்போது சீர்காழியில் இப்படி ஒரு அருள் பெற்றவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறாருல்ல. அங்கே இருக்கிற அடியாரெலாம் சொல்கிறாங்கல்ல. இப்போது யூஎஸில் இன்றைக்கி மீடியா மூலம் தெரியுது. கிருபானந்த வாரியர் இந்த காலத்தில் எப்படி மீடியா எல்லாம் தெரிஞ்சுது? அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாம் மறைமலையடிகள் பற்றி பெருமையெல்லாம் எப்படி தெரிஞ்சு? அப்படியே ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம மீடியானால தான் தெரியுதுன்னு நினச்சிக்க வேண்டாம். அது வேகமாக போகாது, அவ்வளோதான். சரிங்களா? இப்போது நம்மளுடைய பேராசிரியராக இருந்து வாழ்ந்தவர் மறைந்த பேராசிரியர் வையாபுரி ஐயா ஒரு அலைபேசி கூட ஒரு உபயோகப்படுத்தினதில்லை. யாருடைய வண்டியிலையும் போக மாட்டார். வகுப்புக்கு போகிறோன்னா பேருந்து ஏறுவார், பேருந்து இறங்குவார், கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு தான் போவார். வகுப்புக்கு வரேன்னு கடிதம் போட்டுருவார். இத்தனை அடுத்த வாரம் உங்கள் வகுப்பு நான் வந்தாட்டும் கடிதம் போட்டுருவார். சரிங்களா? இப்படி வாழ்ந்தவங்க மத்திய இருக்கிறாங்களே. சரிங்களா? அதாவது தொலைத்தொடர்பு என்பது இல்லாத காலத்துலேயும் அந்த எப்படியோ அவனுக்கு செவி வழி செய்யுது. அது என்னதுங்க, அப்படியே பரவுவது. அங்கங்கே அப்படியே அடியார்கள் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே போவாங்க. இப்போ திருநாவுக்கரசருடைய பாதத்தை அடைந்து காண்டகு காதல், எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் என்ன சொல்கிறாரு? திருநாவுக்கரசு 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 அப்படின்ட்டு. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். இது பொருத்தமாக இந்த இடத்துல சொல்லக்கூடாது. ஏன்னா அவ்வளோ உயர்ந்த பொருளை பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி திரை நட்சத்திரங்கள் பெயரையோ கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பெயரையோ தன்னுடைய பேருக்கு பின்னாடி ஒட்ட வச்சுக்கிறது, இல்லாட்டி முன்னாடி போட்டுக்கிறது. அவர் சரவணன்னா முன்னாடி அவரை பேரை வச்சு சரவணன்னு வச்சுக்கிறது, இல்லாட்டி பின்னாடி அவரை பேரை போட்டு சரவணன்னு வச்சு சும்மா அப்படி பேரெல்லாம் நீங்கள் அந்த ஃப்ளெக்ஸிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அப்படி தன்னுடைய இப்போ என்ன தனக்கு திருநாவுக்கரசு மேல் இருக்கக்கூடிய காதலை அப்படி எடுத்தெடுத்து காட்டுகின்ற நிலையில் எல்லாரும் புரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கலந்த அன்பினராய் ஒருவர் இருக்கின்றார். களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார், வளம் மிகு மனையின் வாழ்க்கை நிலையினார், மனைப்பால் உள்ள அளவைகள் நிறைகோல் மக்கள் ஆவொடு மேதி மற்றும் உல எல்லாம் அரசின் நாமம் சாற்றும் அவ்வொழுகலாற்றார். உலகில் சொல்லக்கூடிய குற்றங்களை எல்லாம் மிகவும் கடிந்தவர், நீக்கியவர். முதல்லையே அவர் நல்லொழுக்கத்தின் தலை நின்றார் அப்படின்னு சொல்லி அவர் எல்லையில்லா தவத்தின் மிக்கார் அப்படின்னு சொன்னால், அந்த தவத்தை செய்கின்ற பொழுதும் தவத்தை கெடுப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு உள்ளத்தில் மனதில் ஏற்படக்கூடிய அறுவகை குற்றங்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை. ஒருவரை பற்றி பெருமையாக நினைக்கிறதுக்கும் சிறுமையாக நினைக்கிறதுக்கும் ஒரே ஒரு காரணம்தான், அவங்க செய்கின்ற செயல்பாடு. இந்த 6 குற்றங்களில் ஏதாவது என்னைக்காவது அந்த குற்றம் நிகழ்ந்தால் அது வேறு இல்லை. அந்த குற்றம் அடிக்கடி அங்கே நிகழ்வுதுன்னா அவர் என்ன ஆயிடுறாரு? அந்த இடத்துல மதிக்கப்படாத நிலைக்கு ஆகிறார். உயர்ந்து நிலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே தனக்கான அந்த இன்பங்களையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி, எவ்வளவோ கஷ்ட சூழல் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க? இறை வழிபாடு இறை தொண்டுக்காக உயர்ந்து நிற்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய பயணம் அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் உள்ளே போய் நம்ம யாரும் பார்க்குறதில்ல. நம்ம என்ன வேலை அப்படி ஐயா போகிறாங்க வராங்க அப்படின்னு அவங்கள பார்க்குறோம், அவ்வளோதான். அங்கேலாம் அவங்களுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடு, குடும்பத்தில் ஏற்படுகின்ற இடர்பாடெல்லாம் எவ்வளவுங்கிறது நெருங்கி நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும்.
ஏன் இப்படி நிற்கணுங்க? அவங்க பாட்டில் குடும்பத்துக்கான தேவையெல்லாம் வாழ்ந்து நிற்க வேண்டியதானே, கொடுத்து நிற்க அப்படி நின்றால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக பணி செய்ய முடியாது. புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கங்க. நாம் ஒரு பக்கம் ஐயா போகலான்னு சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே வாங்க போகலான்னு இவங்க கூப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்? பணி செய்ய முடியாது. அதுக்கு இடம் கொடுத்தோம்னா அது இறைவன் பார்த்துக்கிறார். உறுதிப்பாடு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர்களுக்கான வாழ்க்கையை இறைவன் பார்த்து கொள்ளுவார். சரிங்களா? இல்லைன்னா அவங்களாம் அந்த உறுதிப்பாட்டோடு நிற்கவே முடியாது. நான் வாழ்கின்ற காலத்தில் பாடம் எடுக்கும்போதே உயிர் போயின்னு நினச்சி ஐயா நினச்சார். புரியுங்களா? அவருடைய நினைப்பு புரியுங்களா? பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது எந்த துயர செய்தி வந்தாலும் எங்கிட்ட வந்து சொல்லாதீங்க, எங்கள் வீட்டிலே நடந்தாலும் சொல்லாதீங்க, முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள். இப்படிலாம் அந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க. அது நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்மளுக்காக வாழணும்னு நினச்சிக்கிறோம். நம்மளுக்கு தேவை நிறைவேச்சா, நம்ம கேட்டது நடந்ததா, கேட்டது நடக்கலையா, கேட்டது நடக்கல, இதெல்லாம் நிற்கிறோம். சரிங்களா? இறைவன் திருவருள் நமக்கு எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார், நம்மளை எவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கிறார், நம்மளால் அளவிடவே முடியாது. திருநீர் பூசுறதுன்னா அவ்வளோ தவம் வேணும். உண்மையை சொல்லணும்னா நெற்றில் எடுத்து திருநீர் பூசுறதுன்னா அதுக்கு பல பிறப்புகளில் செய்த ஒரு தவத்தினுடைய புண்ணியம்தான் இன்றைக்கி நெற்றியில் திருநீர் பூச முடியுது. நம்ம நினச்சிக்கிறோம் இது சாதாரண திருநீர் எல்லார மாதிரி நான் பூசுறேன்னு நினச்சிக்கிறோம். எல்லாருனாலையும் பூசிட முடியுமா? பூச முடியாது. அறிவு இடம் கொடுக்காது, வாழ்க்கை சூழல் இடம் கொடுக்காது. எம்பிராட்டி மங்கையர்க்கரசியாருக்கே வாழ்க்கை சூழல் இடம் கொடுக்கலையே, அவங்க அவ்வளோ தவத்தில் இருந்தவங்களுக்கே வாழ்க்கையில் இடம் கொடுக்கலையே, இல்லையா? அப்போ இங்கே அவர் காமம், கோபம், பொய், களவு முதலிய குற்றங்களை காய்ந்தார். அவர் வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார். இப்படி வாழ்ந்ததுக்காக மனை வாழ்க்கைக்குரிய ஒழுக்கத்தில் வாழாமல் போயிட்டாரா, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரான்னு கேட்டால் இல்லை. அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்த. இது நீங்கள் கண்டிப்பாக மனை வாழ்க்கை வாழ்கின்ற நம்மளுடைய நிலைப்பாடு தான் நம்மளுடைய திருமுறைகள் சொல்லுது. யாரும் மனை வாழ்க்கையை விட்டுட்டு போக சொல்ல, மனை வாழ்க்கைக்குரிய கடமையை செய்யணும். அந்த கடமையில் நான் தான் செய்கிறேன், எனக்காகத்தான் குடும்பம், என்னால் தான் குடும்பம்னு நினைப்பெல்லாம் வேண்டவே வேண்டியதில்லை. என்னுடைய கடமை, அவருக்கு செய்ய வேண்டிய கடமை, அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை, உறவினருக்கு என்னென்னலாம் நிற்கணுமோ அதில் எந்த மாற்றமும் நிகழக்கூடாது, அப்படியே நிற்கணும். ஆனால் அதில் போய் நாம் என்ன ஆயிடக்கூடாது, கட்டுன்னு நிற்கக்கூடாது அப்படின்னு காட்டக்கூடிய நிலைப்பாடு. எனவே மனை வாழ்க்கையில் நிலை வாழ்ந்து வந்தார். மனைப்பால் உள்ள வீட்டில் இருக்கக்கூடிய அளவைகள், நிறைகோள், மக்கள், பசு, மேதி, எருமை போன்ற எல்லாவற்றிற்கும் அரசின் நாமம் சாற்றும் அவ்வொழுகள் ஆற்றார். ஏதாவது புதுசாக ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருளுக்கு என்ன பேர், அந்த பொருளை பின்னாடி வச்சு முன்னாடி அவர் பேரை வச்சு திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசு பசு, திருநாவுக்கரசு மேதி, திருநாவுக்கரசு துலாக்கோள், திருநாவுக்கரசு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, மக்களோடு ஆவோடு மேதி எல்லாவற்றிற்கும் அரசின் நாமம் சாற்றும் அவ்வொழுகளாற்றார். ரெண்டாவது பாடல். முதல் பாடலில் அவருடைய பெயரை சொல்லிட்டாரா, இரண்டாவது பாடலில் அரசருடைய பெயரை சொல்லிட்டாரா, இன்னும் நாயனாருடைய பெயரை வரலாற்று இதுக்குள்ளே கொண்டு வரல. பாடல் தோறும் அரசுகளுடைய பாடலை புராணத்தில் நிறைச்சி வரார். எவ்வளவு அந்த அன்பை காட்டுறார் பாருங்க. ஒரு பாட்டில் கூட அப்படியே தவறாமல் கொண்டு வர்றார். அரசர், வாகீசர், வாக்கின் மன்னவன, என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அப்படி திருநாவுக்கரசு மேல் அப்பூதியடிகள் கொண்ட பக்தியை தன்னுடைய சொல்லினால் அவருக்கு இருக்கக்கூடிய பக்தியை காட்டுறார். வடிவுதாம் காணாராயும் மண்ணு சேர் வாக்கின் வேந்தர் அடிமையும் தம்பிரானார் அருளும் கேட்டு அவர் நாமத்தால் படிநிகள் மடங்கள் தண்ணீர் பந்தர்கள் முதலாய் உள்ள முடிவிலா அறங்கள் செய்து முறைமையாள் வாழும் நாளில் அவருடைய உருவத்தை பார்த்ததில்லை. வடிவு காணாராயினும் எம்பிரான் திருநாவுக்கரச பெருமானுடைய அடிமை பண்பையும் அவருக்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அருளின் தரத்தையும் பார்த்து அதை நினைந்து அவர் பெய்கின்ற நல்ல நல்ல அறச்செயல்களுக்கெல்லாம் அவருடைய திருநாமத்தையே சுட்டினார். இப்போ பாருங்க, முதல்ல சொன்னதெல்லாம் வீட்டுக்குள்ள துலாக்கோள், பசு, பசங்க, எதுக்கெல்லாம் பேர் வைக்கணுமோ அதுக்கெல்லாம் திருநாவுக்கரசும் பேர் வச்சிட்டார். ஊருக்குள்ளே போய் ஒரு செயலை செய்யணும்னா, ஒரு இடத்த வாங்கினான்னு வச்சுங்க, லேண்டை யார் மேலே பண்ணுறது? திருநாவுக்கரசர் அவர் தான் லேண்டோடைய ஓனர். இவர் யாருங்க? நாமினி. இவர் நாமினி. அப்படி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி இருக்குது
திருக்கூட்டத்தினுடைய தலைவர் திருநாவுக்கரசர், புரியுங்களா? தொண்டாட்டுகின்ற பணியாளர் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலை நிர்வாகிக்கிற பேர் எழுதிக்கிறார். திருநாவுக்கரசர் திருமடம்ட்டு கள்ளக்குறிச்சி பக்கத்தில் நாம் பார்த்துருப்பீங்க. அந்த திருக்கோயிலில் பத்திரிகையில் அவர் பேரே வரார், அவருடைய பேரை வரார், சரிங்களா? அப்படிப்பட்ட தொண்டர்கள் ஆனால் அது என்னன்னா பக்தியினுடைய வெளிப்பாடு. சும்மா படிச்சுட்டு அதை பாட்டு நல்ல கதை நல்லா இருக்குது, வரலாறு நல்லா இருக்குது, பெரிய புராணத்தில் அடியார்கள் அப்படி நின்றுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டு மெச்சிக்கிறதுல என்ன இருக்குது? ஒரு சதவீதம் அந்த தொண்டு உரைப்போடு வாழ்கிறதுக்கு என்ன முயற்சி அப்படின்னு நம்ம நின்று காட்டுறதுக்கு தான் அந்த புராணத்தில் நமக்கு அப்படி சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு உண்மையாக அறிவுக்குள் செல்லுமானால் நம்மளை என்ன பண்ணிடும்? 1% மாற்றியே தீரும், சரிங்களா? எனவே அவருடைய வடிவம் பார்க்கல இது வரைக்கும். வடிவுதாமும் காணாராயும் மண்ணு சீர் வாக்கின் வேந்தர். வாக்கின் வேந்தர் திருநாவுக்கரசு பெருமானுடைய திருத்தொண்டின் திறத்தினையும் அடிமையையும் தம்பிரான் அருளும் அந்த அடிமைனா திருத்தொண்டினுடைய திறத்தையும் அடிமையும் தம்பிரானார் அதற்காக அருளையும் கேட்டு. யார் கேட்டுன்னு என்னதுங்க? பிறர் சொல்ல கேட்டுங்கிற வார்த்தை அவருடைய பெருமைகளை பிறர் சொல்ல கேட்டு. நீங்கள் கேட்டீங்களே அந்த பதில் கேட்டுனா பிறர் சொல்ல கேட்டு சொல்ற. அவர் நாமத்தால் படிநிகள் மாடங்கள் தண்ணீர் பந்தல் முதலாய் உள்ள முடிவிலா அறங்கள் செய்து. இப்போ அவர் அப்படி கேட்டு என்ன பண்ணார்? பொது வாழ்க்கையிலும் அவர் வைக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் முதலாகிய செயல்களுக்கெல்லாம் அவருடைய திருநாமத்தையே சூட்டி. அந்த அறங்கள் எப்படிப்பட்ட அறங்கள் என்னால் முடிவிலா அறங்கள். முடிவிலா அறங்கள் அப்படின்னு என்ன? சிவபுண்ணியம். மற்ற அறங்கள்லாம் முடிவுக்கு வந்துடும், நாம் செய்கிற பசு புண்ணியமாயிரும், அதற்கான பலனை நம்மளுக்கே கொடுத்துருவார். பசு புண்ணியத்துக்காக நாம் செய்யக்கூடிய தர்மம் போன்றவற்றுக்கான நன்மையெல்லாம் மீண்டும் அனுபவத்துக்கு வந்து நாம் மீண்டும் பிறப்புக்குள்ளே வரணும். ஆனால் பதிபுண்ணியமாகிய சிவபுண்ணியம்தான் முடிவிலா அறங்கள். சிவபூசனை செய்தால் அது அறம், புரியல? அது பதிபுண்ணியம், சிவ அறம், புரியல? சிவ தர்மம்னு ஒன்று இருக்குது, உலக தர்மம்னு ஒன்று இருக்குது. நம்ம மகாபாரதத்தில் போனீங்கன்னா சிவஞான முனிவர் உலக தருமினி சிவதருமினி, எப்படி சிவதீக்கு யாராருக்கு எப்படி செய்யணும், உலக தருமினியாக வாழக்கூடியவர்கள் சிவதருமினியாக வாழ்வதற்கு எப்படி சிவதீக்கை செய்யணும், சிவதீக்கை செய்யும்போது அவங்களுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், எப்படி மந்திரம் எல்லாருக்கும் ஒரே மந்திரம் சொல்லலாமா, எப்படி கல்யாணம் ஆனவங்களுக்கு எப்படி, பாலர்களுக்கு எப்படி, வயது முதிர்ந்தவர்களுக்கு எப்படி, தனித்தனியாக அதற்கான விளக்கம் முனிவர் கொடுக்கிறார். எனவே இங்கே சொல்லுகின்ற பொழுது முடிவிலா அறங்கள் செய்து முறைமையால் வாழும் நாளில், அப்படி வாழ்கின்ற நாட்களில் பொறுப்பறையன் மடப்பிடியின் உடம்புணரும் சிவக்கலிற்றின் திருப்பலனம் பணிந்து பணிசெய் திருநாவுக்கரசர் ஒருபடு காதலில் பிறவும் உடையவர்தம் பதிவணங்கும் விருப்பினோடு திங்களூர் மருங்கு வழிமேவுவார். இறைவனுடைய உடனாக இருக்கக்கூடிய அம்பிகையை உடனாக பெற்றிருக்கக்கூடிய இறைவன் விரும்புகின்ற திருத்தலங்களை எல்லாம் சென்று வழிபாடு செய்கின்ற தெம்பிரான் திருநாவுக்கரச பெருமான் அவர் பெருமான் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுபட்ட காதலால் பல தலங்களையும் வழிபடும் பொருட்டு திங்களூர் அருகாமையில் வருகிறார். அதான் பாடல். அளவில் சனம் செலவு ஒளியா வழிக்கரையில் அருளுடையார் உளம் அணைய தன்னளித்தாய் உருவேனில் பரிவு அகற்றி குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர்தூங்கும் பரப்பினதாய் வளம் மருகும் நிழல் தரு தண்ணீர் பந்தர் வந்தணைந்தார். தண்ணீர் பந்தல் அமைக்க வேண்டுமா, மாதிரி காட்சி யாருக்காவது வேணுமா, எப்படி தண்ணீர் பந்தல் அமைக்கலாம், எங்கே அமைக்கலாம் அப்படின்னு யாருக்காவது ஆலோசனை வேணுமா, இந்த பாட்டை படிங்க. தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கான ஏன்னா வாரியார் சாமியில் ரொம்ப அருமையாக சொல்லுவார், நல்லா மலை மேலே ஏறி மலை மேலே கொண்டு போய் குளிர்ச்சி இருக்கிற இடத்துல ஒரு தண்ணீர் பந்தல் வச்சா எப்படி இருக்கும்? யாராவது மலை மேலே சனம் வருமா? வந்து அங்கே தாகம் அடிக்கிற அளவுக்கு வெயில் இருந்தால் தானே குடிப்பாங்க. ரொம்ப அருமையாக எடுத்துக்காட்டு. பயன்படுவது நான் செய்கிறேன் பெருமைக்கு, அந்த பயன்பாடு உண்மையாக பயன்படும் விதமாக 4 பேர் வந்து தண்ணி குடித்து அந்த மனம் நிறையுது பாருங்க, அதே தாகத்தை நிறைக்கிறது.
அது அந்த பணியை செஞ்சது எப்படி செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா தன்முனைப்போட செய்யலைங்க. அதை செஞ்சது சிவபெருமானுடைய நினைவை நினைந்து எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான திருவடியை சரணமடைந்து செய்கிறார். பொறுப்பறை அதை சொல்றார். அளவில் சனம் செலவொழியா வழிக்கரை. இது எப்படி இருந்தது? இந்த வழியில் எப்படி போயிட்டு வருவாங்க மக்கள்? அளவில் சனம் செலவு ஒளியா போயிட்டு வர்றது. நேரம் பார்த்தாலும் என்னதுங்க, டிக்கெட் மில் மாதிரி 11 மணிக்கு சிக்னல் இருக்குதுன்னா என்ன சொல்றது என்ன? அப்படிப்பட்ட செலவொழியா அந்த வழிக்கரையில் சொல்ற அருளுடையார் உளம் அணைய. இதுக்கெல்லாம் உதாரணம் எப்படிதான் சேக்கிழார் பெருமானுக்கு கிடைச்சதோ, எப்படிப்பட்ட இடத்துல வச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருளுடையார் உளமணைய தன்னளித்தாய். எல்லாம் குழு குழுன்னு இருந்ததுங்களா அந்த இடம். என்னங்க, தண்ணீர் எப்படி வச்சாரு? குழு குழுன்னு வச்சார். எப்படிப்பட்ட குழு குழு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருளுடையவர்கள் நெஞ்சம் எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ அப்படி இருந்ததுயா. அப்போது சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தோடக்க விரும்பினா, அருளுடையவரோட நெஞ்சம் எப்படி இருக்குன்னா எப்பயும் கூலாக இருக்கணும், எப்பயும் குளிர்ச்சியாக இருக்கணுங்கிறத அப்படி சொல்கிறத விட எப்படி சொன்னோம், கூலாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். குளிர்ச்சி பொருள் அதான் சொல்கிறார். உளம் அணைய போல தன்னளித்தாய் உருவேணில் பரிவகற்றி. காட்சி எப்படிப்பட்ட காட்சி? வேணில் காலம். வேணில் காலத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடை அகற்றி குளம் நிறைந்த நீர்த்தடம்போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய். குளம் நிறைஞ்சிருந்தா எப்படி தண்ணி இருக்குமோ, குளிர்ச்சியாக இருக்குமோ, அதுபோல் எங்கே இருக்குங்களா, தண்ணீர் பந்தத்துக்குள்ளே நேரம் குழுகுலுன்னு இருக்குது. அப்போ குளிர் தூங்கும் பரப்பினதாய் அந்த தடம் எப்படி இருந்ததுங்களா, குளிர் தூங்கும் பரப்பினதாய் குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் வளம் மருவும் நிழல் தரும் தண்ணீர் பந்தர் வனைந்தணைந்தார். வளம் தரும் தண்ணீர் பந்தர். ஏன் மற்ற இடங்களில் தண்ணீர் குடித்தால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை விட எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானுடைய திருநாமத்தை சுமந்திருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பந்தலில் சென்று குடிப்பது சிவபுண்ணியம் அல்லவா? ஒரு பொருளை வாங்குகிறோம், அரிசியே வாங்குகிறோம், அரிசி சமைச்சு தான் சாப்பிட போகிறோம். எங்கேயோ வாங்குறதுக்கு சிவனடியார் கையில் வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ பெருமை சரிங்களா? அது சிவபுண்ணிய செயலாக மாறுது. அறிந்தும் அறியாமல் என்ன ஆகுதுங்க, ஒரு நமக்கு வாழ்க்கையில் பயன்படக்கூடிய விஷயங்களை ஒரு சிவனடியார் வாயிலாக பெற்றுக்கொண்டால் அது என்னவாகிறது, சிவபுண்ணியமாக மாறுவதற்கு துணை செய்யும். சிவபுண்ணியமாக மாறுமா தெரியாது, அவங்க அந்த ஆராய்ச்சிலாம் தெரியல. ஆனால் உண்மையை என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அது சிவபுண்ணியமாக்கான வாய்ப்பாக சென்று அமைந்து. எனவே அங்கே வளமரும் நிழல் தண்ணீர் பந்தர் வந்து அணைகிறார் நாயனார். வந்தணைந்த வாகேசர் மந்தமாறுத சீத பந்தருடன் அமுதமாம் தண்ணீரும் பார்த்தருளே சிந்தை வியப்புற வருவார். திருநாவுக்கரசி எனும் பேர் சந்தமுற வரைந்ததனை எம்மருங்கும் தாம் கண்டார். இந்த பாடலில் 2 தடவை அவருடைய பெயர் வாகீசர் திருநாவுக்கரசர். வந்தார், தண்ணீர் பந்தல்லாம் பார்த்தாரு. எல்லா தண்ணீர் பந்தலை பார்த்துட்டு எல்லா தண்ணீர் பந்தல் மற்ற இடங்கள்லாம் பார்த்தா திருநாவுக்கரசுன்னு பெயர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுறார். வளம் மருவும் நிழல் தண்ணீர் பந்து வந்தணைந்த வாகீசர் பெருந்தகை மந்தமாருதம் குளிர்ச்சி பொருந்திய தென்றல் காற்று வீசக்கூடிய பந்தல் உடன் என்ன இருக்குது, அமுதமாம் தண்ணீரும் பார்த்தருளி. அமுதமா அது குளிர்ச்சி பொருந்திய பந்தல், அந்த பந்தலுக்குள்ள தண்ணீர், அதையும் பார்த்துட்டு பார்க்குறாரு. யாரையும் கேட்கல, சிந்தை வியப்புற வருவார். ஒவ்வொரு இடத்தையும் தாண்டி வரார். பார்க்குற இடத்துல இப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது திருநாவுக்கரசன் என்னும் பேர் சந்தமுறை வரைந்ததன் எம்மருங்கும் எங்கே பார்த்தாலும் எழுதி வச்சிருக்கிறத பார்க்குறாரு. அதனால் சந்தம்னா அழகாக எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு நினைப்பல்ல, புரியுங்களா? யார் ஒருவர் இப்போ செயலை ஒழுங்காக செஞ்சிட்ருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த பெயர் அவருக்கு மட்டுமே உரிய பெயர் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட பெயர். சந்தமுறை வரைந்ததனை எம்மருங்கும் தாமே கண்டார். பார்த்தார், எல்லா பக்கமும் பார்க்கிறார். பார்த்து இப்பந்தர் இப்பெயர் இட்டு இங்கு அமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள்
ஆண்ட அரசு எனும் பெயரால் செப்பரும் சீர் அப்பூதி அடிகளார் செய்து அமைத்தார். தப்பின்றி எங்கும் உல சாலை குலம் கா என்றார். இப்போ அவருடைய பெயரை 7வது பாட்டில் தான் சொல்றார். யார் இவர்? இந்த பந்தலை இங்கு இவ்விடத்தில் அமைத்தவர் யார் என்று கேட்டாருக்கு அந்த பந்தல் அங்கு அமைக்கப்பட்ட நிலைமையினை உண்மையாக அறிந்தவர்கள் சொன்னார்களாம், இதை செய்தவர் அப்பூதி அடிகளார் அப்படின்னு அவருடைய திருநாவுக்கரசுங்கிற பெயரை வைத்தவருக்கு ஒரு காரணம் அதை சொல்றார். சொல்லும் பொழுது இப்பந்தர் இப்பெயர் இட்டு இங்கு அமைத்தார். இந்த சுட்டு எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு சுட்டு இப்பந்தர் இங்கு இவ்விடத்து இட்டு அமைத்தவர் யாருன்னு கேட்டால் இட அமைதியும் அவருடைய சிறப்பையும் சொல்றதுக்காக இப்போ ஒரே விஷயத்தை இங்கே வந்துட்டீங்க, இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு இங்கேயே ஒரு இடத்த சொன்னோம்னா இந்த இடத்துடைய சிறப்பை உயர்த்தி சொல்வதற்காக இந்த பந்தலை இவ்விடத்தில் சரியான இடத்தில் வைத்தவர் அமைத்தார் யார் என்றாருக்கு இந்த வார்த்தையை சொன்னவர் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான். அவர் சொல்றார், இவ்வளவு சரியா இந்த இடத்துல ஒரு பந்தலை வச்சு நல்லா பயன்படுற மாதிரி வைத்தார் யார் என்றாருக்கு அப்பந்தர் அறிந்தார்கள். பயன் தரும்படி அந்த பந்தலை அமைத்தவர் யார் என்று உண்மையாக அறிந்தவர்கள் ஆண்ட அரசு எனும் பெயரால் செப்பரும் சீர் அப்பூதி அடிகளார் செய்து அமைத்தார். அவர்தான் இந்த பந்தலை இப்படி வைத்திருக்கிறார். அவர் தப்பின்றி, இது மட்டும் இல்லைங்க, தப்பின்றினானுங்க இது மட்டும் அல்ல, சாலை குலம் கா கா சோலை எங்கும் ஓலை என்றார். இது போல அவர் எல்லாம் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் திருநாவுக்கரசு பெருமானுடைய திருநாமத்தை கொண்டே உயர்ந்த அறத்தை செய்து வருபவர் என்று காட்டுகிறார். தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை வரும் வகுப்பில் சிந்திக்கலாம் என்று இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம்.